இனிப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதிமீறல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சாலை தடுப்புல ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கினாரு. ஒரு சாலை விதிகளை பின்பற்றாம அது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். இட்ஸ் கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க. அண்ணாமலை வடை சாப்பிட்டானா, இப்படி சாப்பிட்டானா, லைட்டு போட்டிருக்கானா. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அது யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம். அங்கே போய் வரணும். இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது? இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரேஷாக ஓட்டாதீங்க, நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் கிளியராக ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில்? இது மக்கள் கேட்குறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும். பனிஷ்மெண்ட், ஃபைனு அந்த மாதிரி தாங்க. பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.